First of all, thank you so much for having me here because technically this is my first ever release after my Big Boss appearance. So அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். அண்ட் சார் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு சப்ஜெக்ட் சொல்ல கால் பண்ணுறப்போவே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது இந்த ரோல் பற்றி எடுத்துகிட்டு வரப்போவே. பிகாஸ் லைக் லெட் இட் பி என்டர்டெயின்மெண்ட், லெட் இட் பி பிஸ்னஸ், பட் அதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அதே நம்பிக்கை சாருக்கும் இருந்ததுனால தான் என்னவோ இந்த ப்ராஜெக்ட் 2 பேர்னாலே ஒத்து பண்ண முடிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவர் சொல்கிறப்போ எனக்கு எப்போதுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது ரியாலிட்டியாக இருந்தாலும் அதை நம்ம அப்படி காட்டிடக்கூடாது அப்படின்னு, ஏன் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதனால் சார் கேட்டப்போ எனக்கு குவைட் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருந்தது. அப்புறம் அவரோட கன்விக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. தென் ஹி கன்வின்ஸ்ட் மீ ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஃபைனலி எண்டட் அப் வித் திஸ். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரோல் எடுத்து பண்ணுறதுக்கப்புறமா அந்த மொத்த சப்ஜெக்டே அது எவ்வளோ ஒரு சோஷியலி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்குறதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பாக இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் அண்ட் கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் சப்ஜெக்ட் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ வித் திஸ். அண்ட் ஜாஃபர் சார் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட், அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமில் இப்படி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கு ஐ டோ நாட் நோ லைக் எவ்வளோ பேர் ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு இவங்கெல்லாம் சொல்கிறது வச்சு தெரிய வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தட். அப்புறம் ஷூட்டிங் டைமில் ஐ ரியலி ஹேட் அ ஃபன் டைம் ஒர்க்கிங் வித் கயல் அண்ட் ஆனந்தி அண்ட் துஷி. பிகாஸ் லைக் அவங்க 2 பேருமே ஒரு ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி ஜாலியாக இருப்பாங்க. லைக் கேமரா ஆக்ஷன் சொன்னால் டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நான் மட்டும் பேன் உட்காந்துருப்பேன் பேக் சீட்டில். ஸோ தென் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் துஷியோட டான்ஸுக்கு. ஸோ யூ கைஸ் வில் விட்னஸ் இட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஹெட் மாஸ்டர் கார்த்திக் சார். ஸோ கண்டிப்பாக அவரை பற்றி பேசியே ஆகணும். அவர் எப்போ ஃபோன் பண்ணாலும் எனக்கு ஒரு பெரிய பயம் வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் அப்படி அவர் டோனே அப்படி மிரட்டுற மாதிரி இருக்கும். பட் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித். அண்ட் முக்கியமாக சொல்லணுன்னா ப்ரொடியூசர் சாருக்கு உங்களோட ₹1 கூட வீணாக போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சார். பிகாஸ் ஐ வாஸ் அபவுட் டு டேக் ஃப்ளைட்டுக்கு நான் கிளம்பிட்டேன் ஷூட் முடிச்சுட்டு. அப்போது சடனாக விக்ரம் ஏடி கால் பண்ணுறாரு, மேம் ஒரே ஒரு சீன் மட்டும் மிஸ் ஆயிருக்கு, திருப்பி வரீங்களா, வந்து முடிச்சு கொடுத்துட்டு போகிறீங்களா அப்படின்னு. ஸோ விச் ஓவர் த டேஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஆக்குபைட். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மன நிறைவாக இருந்தது. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாலும் ஒரு கம்ப்ளீட்லி பிஸியான ஒரு ஷெட்யூலில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதே சந்தோஷம் உங்களுக்கும் பார்க்குற எல்லாருக்கும் அந்த ஸ்க்ரீனில் அந்த மெசேஜ் அப்படி கன்வே ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. என் மனைவிக்கு நன்றி. கிட்டத்தட்ட 15 வருஷம். இந்த 15 வருஷம் வந்து நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கணும்னு சொல்லி என்னை விட வந்து அதிகமாக கஷ்டப்பட்டது என்னுடைய மனைவி. அவங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அந்த 15 வருஷம் ட்ரீமை வந்து செயல்படுத்தி கொடுத்த ஜாஃபர் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாஃபர் சார் வந்து நல்ல ப்ரொடியூசருங்கிறத விட மிக நல்ல மனிதர். அவர் கூடலாம் நான் வாழ்நாள் வரையே வந்து தொடர்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஜேஎஸ்எம்ங்கிறது வந்து ஜாஃபர் சார் மட்டும் இல்லை, ஜாஃபர், சலீம், மைதீன், அவங்க பிரதர்ஸ் 3 பேர். அவங்கள எப்போ பார்த்தாலும் 3 பேரை ஒன்றா சேர்ந்து பார்த்தாலே எனக்கு உண்மையிலே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அவ்வளவு அன்பாகவும் பண்பாகவும் இருப்பாங்க. 3 பேருக்குமே என் வாழ்நாள் முழுவதுமான அன்பும் நன்றியும் அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நான். அப்புறமா வந்து என்னுடைய உடன்பிறவாத சகோதரர் கார்த்திக் துரை சார் கிட்டத்தட்ட வந்து எனக்கு நான் படம் பண்ணுறதுல ரொம்ப இதுவாக வந்திருந்தார். கார்த்திக் துரை சார் வந்து இந்த படத்துக்கு பண்ண உதவியெல்லாம் மிகப்பெரிய உதவி. அதாவது ஏதாவது ஒரு ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம், அங்கே ஏதாவதுனா திடீர்னு வந்து ஈவினிங் பேக்கப் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இங்கே இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னு. அப்போ என்ன ஆச்சுன்னா, இல்லை கார்த்தி சார் சமாளிச்சிட்டாரு. இங்கே எப்படி ஒன்று நடந்துச்சு, என்னாச்சு, இல்லை கார்த்தி சார் சமாளிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்ன சார் சொல்லவே இல்லை, வந்து சொல்லியிருக்கலாம், ஏன் பிரதர் நீங்கள் போய் படம் எடுக்கிற வேலையை பாருங்கள், இது ஏன் வேலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் வந்து என்னுடைய இது கொண்டு வரவே இல்லை. பல ஆர்டிஸ்ட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், அவங்க டைமிங் சொல்கிறதா இருக்கட்டும், மற்றபடி வந்து அந்த லொக்கேஷன்ஸ் இது பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப அதாவது இங்கே சினிமாவில் வந்து நான் பார்த்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் இருக்குது. சினிமா கற்றுக்கிறது ஒன்று, சினிமா தனத்தை கற்றுக்கிறது ஒன்று. கார்த்தி சார் வந்து சினிமாத்தனம் இல்லாத ஒரு மனிதர். அதை வந்து என்னால் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும். அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி.
அப்புறமா ஆனந்தி மேடம் கதைக்கு ஆக்சுவலாக ஆனந்தி மேடம் வந்து நான் வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் சார் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சார்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போனேன். ஆனந்தி மேடமை வந்து சஜஸ்ட் பண்ணது வந்து ஜாஃபர் சார். அவங்க ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு, இந்த கதைக்கு ரொம்ப ஆர்ட்டாக இருப்பாங்க, நீங்கள் அவங்கள ஓகே பண்ணுங்கள், அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நம்ம டேக் ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பை காட்ஸ் கிரேஸ் மேடம் கேட்டு முடித்தோடனே வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் யோசிச்சாங்க. ஓகே சார் வில் டூ, எனக்கு ஒரு 1 டே டைம் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன டிஸ்கஷன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது டேக் ஆஃப் ஆச்சு. அதே மாதிரி நான் நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக வந்து என்னுடைய முதல் படம் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ண வந்து வானம். என்னுடைய குருநாதர் வந்து டேரக்டர் கிறிஷ் சார். அதில் அசோசியேட்டில் வந்து ஒர்க் பண்ணேன். அண்டு அதுக்கப்புறம் வந்து யாயாங்கிற படம், நண்பேண்டாங்கிற படம், உதய் சார் நயன்தாரா மேடம் நடிச்ச நண்பேண்டாங்கிற படம், அப்புறமா கடைசியாக யாதும் முறை யாவரும் கேள்வி, இந்த படங்கள்லாம் கோ டைரக்டராக வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய முதல் படம். ஸோ நான் இது ஒர்க் பண்ணதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி மேடம் வந்து அந்த ப்ரொஃபஷனுக்கு வந்து ரொம்ப இது எந்த ஒரு இதாக இருந்தாலும் அதுக்கான ஒரு நேர்மையோடையும் அதுக்கான ஒரு இதோடையும் சார் ஓகே அந்த வேலைக்கு நம்ம வந்திருக்கோம், அதை வந்து நம்ம அவங்க சொல்கிற டைமிங்காக இருக்கட்டும், அந்த இது எல்லாமே வந்து அவங்க வந்து ரொம்ப இதுவாக வந்து பண்ணாங்க. ஏன்னா இல்லை அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்து இந்தளவுக்கு வந்திருக்குமா. நானும் ஜாஃபர் சார் கிட்டத்தட்ட ஒரு 50 தடவை பேசியிருப்போம், ஆனந்தி மேடம் இல்லாட்டி என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவன் மேம் ஆக்சுவலாக வந்து ரொம்ப எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். ஆக்சுவலாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் வர போர்ஷன் அது, பட் ரொம்ப வேல்யூபிளான போர்ஷனாக வந்து நான் வந்து நினைக்கிறேன். இந்த கதைக்கு வந்து அது ரொம்ப வேல்யூபிளான போர்ஷன், ரொம்ப ஃபீல் குட்டாகவும் இருக்கும் அவங்க வர ஒரு விஷயம் வந்து. ஸோ அவங்க வந்து அவங்களோட கோஆப்ரேஷன், அவங்களோட இது எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சிவன் மேம். அண்டு கதிர் உண்மையிலே ரொம்ப அந்த லவ் டுடே ரிலீஸ்க்கு அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். அப்புறம் நம்ம காத் சாருக்காகவும் நம்ம இது பண்ணதுக்காகவும் அவர் வந்து பல இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு வந்து நடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுது. அண்ட் துஷ்யந்த் வந்து ஆக்சுவலாக வந்து இவ்வளோ செம்ம டிரைவர், ஆக்சுவலாக குட் ஆக்டர். அண்ட் ரொம்ப சைலண்ட்டாக இருந்து நல்ல விஷயங்கள் எமோட் பண்ணுவார், ரொம்ப கோஆப்ரேட்டிவ், ரொம்ப சைலண்ட் அந்த மாதிரி. அவர் ஆக்சுவலாக வந்து ஃபுல் இது வந்து அவர் தான் ஃபுல்லாக கார் மூவி அப்படிங்கிறனால ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே வந்து இது பண்ணுவார். என்னென்னா முன்னாடி 2 கேமரா வச்சுருவோம், ஆனால் வந்து அப்படியே ஹில்ஸ் ஏரியா வேறு, அப்படியே வந்து பார்த்தா வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்து ஓட்டிட்டா எங்களோட மேக்கிங்கில் ஒரு பெரிய, ஏன்னா அதுக்கு தான் அந்த லோடர் எல்லாம் வச்சுருந்தோம். அப்புறமா ஒரு தடவை வந்து நம்ம வந்து அந்த இது மாட்டினதுக்கு ரிக் வச்சதுக்கப்புறம் ரொம்ப அனாயசமாக ஓட்டினாரா. ஸோ லோடரே நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இவர் இது பண்ணது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. மேக்கிங் வந்து குவாலிட்டியாக வந்ததுக்கும் இது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் துஷ்யந்த். கவிதா பாரதி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் ஒரு இயக்குனர், சின்ன சின்ன விஷயங்கள் இது பண்ணும்போது பாசிட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பார். இப்படி பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க, தேவையான ஷார்ட்ஸ் தான் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு இது எப்படி பண்ணிக்கலாமா, அதை ஒரு டாமினேஷன் இல்லாமல் பட் ஆனால் வந்து ஒரு டிஸ்கஷனாக வந்து அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். மாஸ்டர் ராதிகா மாஸ்டர் ஒரு சூப்பரான ஒரு சாங்கு, அது நம்ம ஆடியோ லான்ச்சில் கண்டிப்பாக அது விஷுவல்ஸ் பார்ப்போம். அது ரொம்ப அருமை. எனக்கு காருக்குள்ளே மூவ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்குலாம் என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்படிங்கும்போது அதுக்குள்ளேயும் அழகாக சில மூமெண்ட்ஸ் வச்சு ரொம்ப அழகாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக குழந்தைங்கள வச்சு அந்த மாதிரி எல்லோரும் கோஆர்டினேட் பண்ணி எல்லாருக்கும் இது பண்ணி தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னுடைய மியூசிக் டைரக்டர் தீசன், கிடாங்கிற ஒரு படத்தோட வெங்கட் சார் கூட வந்திருக்காரு, கிடா இயக்குனர். நன்றி சார் வந்ததுக்கு. அந்த இசையமைப்பாளர் ரொம்ப 4 பாடல்கள் இருக்குது, எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் தீசன், தேங்க்யூ ஸோ மச். ஸ்டார் சார் விஷுவல்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப இதாக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் போக போக நாங்கள் ஒரு கான்செப்ட் பேசியிருக்கோம், அது ஃபுல் படம் பார்க்கும்போது அது எல்லாத்துக்குமே வந்து ஃபுல்லாக வந்து கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப இதாக வந்து ஸ்டார் சார் வந்து பண்ணார். அவருக்கும் ரொம்ப நன்றி. எடிட்டர் பிரவீன் ஆண்டனி, அவருக்கு கல்யாணம், பார்த்திபன் ஆண்டனி அவரோட கல்யாணம், அதனால் வந்து இங்கே வர முடியல. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய இணை இயக்குனர் விக்ரம் ஃபுல்லாக என்னுடைய கூட இருந்து என்னை வந்து இது பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்டு இந்த படத்தை பற்றி இதுனா வந்துட்டு இப்போது ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிடுச்சவங்களாம் தெரிஞ்சிருக்கும். இது ஏதோ பெண்ணியம் பேசுகிற படம், கருத்து சொல்கிற படம் அப்படி கிடையாது. இது ஜஸ்ட்டு வந்து ஒரு எளிய நேர்மையான ஒரு முயற்சியாக தான் நான் வந்து இதை வந்து பார்க்குறேன். இது வந்து சொல்லப்போனால் ஆண்களுக்கான படம், இது ஆண்கள் பார்க்க வேண்டிய படம். குறிப்பாக வந்து வயது வந்த அந்த எதிர்பாலின ஈர்ப்பு ஏற்படும் போது அந்த ஏற்படுற வயசில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்டு இதை கடைசியாக வந்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், நல்ல கண்டென்ட்டை எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பிக்கையில் வந்து ரொம்ப உரிமையோடையும் அன்போடையும் வேண்டியும் கேட்டுக்கிறேன். எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.